பெருக்கு பெருக்கு நல்லா பெருக்கு. அங்க குப்பை இருக்கு பாரு. அங்கதான் நல்லா நல்லா பெருக்கு. சரிக்கா, பெருக்கிறேன். ச்சே, ஒரு செகண்ட்ல சொதப்பிடுச்சே. இந்த சரளா எதுக்கு இந்த பக்கம் வந்தா? அவ ரொம்ப வில்லங்கமான ஆளுக்கா, அவகிட்ட வச்சுக்க வேணாம். அந்த வித்யா இங்க தானே இருக்க போறா. வேற சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும், பாத்துக்கலாம். ச்சே. உன் மாமியார காப்பாத்த என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்த? இப்போ உன் புருஷனை கொலை பண்ணிட்டு நீயே ஜெயிலுக்கு வந்திருக்க. டைம் எப்ப யாருக்கு எப்படி ஒர்க் ஆகும்னே தெரியாதுல்ல. இப்ப நீ ஜெயில இருக்க, உன் புருஷனும் செத்து போயிட்டான். இப்போ உன் அத்தையை யார் காப்பாத்துவா? உன் புருஷன் ஆவியா வந்து காப்பாத்துவானா? உன் மொத்த குடும்பமும் இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தமா அழிய போகுது. நீயும் இந்த ஜெயில தாண்டி வெளியே போகவே முடியாது. உன் கதையும் இங்கேயே முடிய போகுது. என்ன பாக்குற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வசமா வந்து மாட்டிக்கிட்டே வித்யா. நான் ஜெயிலுக்கு வராம இருந்திருந்தா கூட நீ தப்பிச்சிருக்க வாய்ப்புண்டு. ஆனா இப்ப அதுக்கு வழி இல்லையே. இப்படி உனக்கு நீயே சூனிய வச்சுக்கிட்ட பாத்தியா? நாளைக்கு காலையில நீ உயிரோட இருந்தா பாக்கலாம். அவளை வெளியே வச்சு காலி பண்றது ரொம்ப கஷ்டம்க்கா. சுத்தி யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. அவளை எப்படியாவது தனிமைப்படுத்தணும். அப்பதான் நம்ம வேலை ஈஸியா முடியும். அவ ஏதாவது தப்பு பண்ணா அவளை தனிமை சரிக்கு மாத்திருவாங்கல்லக்கா. அதுவும் நல்ல ஐடியா தான். அப்ப அவ தப்பு செய்யணுமே. நாம செய்ய வைப்போம். வா வா, இது பாரு, வேஸ்ட் ஆகாம சாப்பிடு. போ போ. என்னம்மா பாத்து வர மாட்டியா? இப்படி சாப்பாட்டை கொட்டிட்டியே, மறுபடியும் கேட்டா குடுக்க மாட்டாங்களே. பட்னி கிடக்க போறியா? என்ன பாக்குற? நீ பார்த்து வந்திருந்தாலும் நான் தட்டி தான் விட்டிருப்பேன். இல்லன்னா சாப்பாட்டுல மண் அள்ளி போட்டிருப்பேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க இருக்கிறவங்க யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் நிறைய இருக்கு. சொல்லுடி, என்ன உன் வாயில என்ன வச்சிருக்க? ஏதாவது சொல்லுடி. அக்கா, இவளுக்கு கோபம் வருது பாருங்களேன். கோபமா? எங்க? அட ஆமா, கோபம்தான். கண்ணு செவக்குது. என்ன அடிக்கணும் போல இருக்கா? எங்க அடி பார்க்கலாம். அடி 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 பார்க்கலாம். அடி அடிங்கற. அட
என்னடி இவ? ஏய். ஆ? என்ன இங்க கலாட்டா? இவளுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா மேடம்? அதான் சாப்பாட கொட்டிட்டா. ஏய், என்னடி திமிரா? இது என்ன உன் மாமியார் வீடுன்னு நினைச்சியா? இங்க குடுக்கறதா சாப்பிடணும். சாப்பாடு கீழே கொட்டுற? கொட்ட சாப்பாடு அள்ளுடி. அள்ளு. என்னடி பாக்குற? சுத்தம் பண்ணடி. அக்கா என்னக்கா எதுவுமே பண்ண மாட்டாளே? இது ஆரம்பம் தானே, இத்தோட விட்டுருவோமா என்ன? பாத்துக்கலாம். ஐயோ அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ யாராவது இருக்கீங்களா? அக்கா யாராவது இருந்தா வாங்க. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? இதெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து வச்சிரு. ஏய் 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 என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற? அக்கா புடிங்க புடிங்க. உங்களுக்கு ஒண்ணாகாது. யாராவது தண்ணி எடுத்து கொடுமா, தண்ணி எடுத்து கொடு. சரளாக்காக்கு என்னாச்சு? என்னாச்சு சரளாக்கு? தண்ணி எடு. அக்கா என்னக்காச்சு? இந்தா. சொல்லிட்டு செய்ய மாட்டியா? அக்கா உனக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப நல்லா இருக்க. திடீர்னு வலிப்பு வந்துடுச்சு. இந்த பொண்ணுதான் உன்னை காப்பாத்துச்சு. எப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருமா? இத்தனை நாளா பேசாதவ இப்ப மட்டும் பேசுவாளா என்ன? ஏய் எல்லாரும் போய் வேலையை பாருங்க போங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போய் வேலையை பாரு. போன்னு சொல்றல, போ. இந்தாங்க. ஆமாக்கா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் சொல்ற நேரமா பார்த்து. யாரு? யாருமே காணோம்.
என்ன வித்யா கீழே விழுந்துட்ட? கை கொடுக்கவா? வா. என்ன தூசி தட்டிக்கிட்டே வர? மேல யாராவது ஏதாவது கொட்டிட்டாங்களா? வேற யாரு செஞ்சிருக்க முடியும்? நான் தான் செஞ்சேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான் செய்வேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நீ யாரா வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்பு வேணா பண்ணிருக்கலாம். ஆனா நீ இங்க ஒரு கைதி, அவ்வளவுதான். உள்ள போய் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் அடிச்சு வெளுத்து தனியா செல்லுல தூக்கி போட்டுருவேன். இன்னும் 2 நாள் தான், அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஏண்டி, உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் உனக்கு கோவமே வராதா? அப்படியே மண்ணு மாதிரி இருக்க. வெளியெல்லாம் ரொம்ப துள்ளுவியே, இங்க அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி கிடக்குறியே, என்ன? எங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா? நான் தான் திருப்பி அடிக்கணும் போல இருக்கா? எங்க அடி பார்க்கலாம். அட்ரி அட்ரி, போ போ. என்னக்கா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறா? கோவமே பட மாட்டாளே. நாம நினைச்சது நடக்காதோ? அது எப்படி நடக்காம விடுவேன்? தனியாதான் இருக்கியா? இரு வர. அக்கா. ஏண்டி ரோசி, இதோ வேலைய பாத்துக்கிட்டு இருக்காளே வித்யா, இவ எதுக்கு ஜெயிலுக்கு வந்தான்னு உனக்கு தெரியுமா? அதுவாக்கா, ஏதோ புருஷனை கொலை பண்ணிட்டு வந்ததா சொல்றாங்க. அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. புருஷனை ஏன் கொன்னான்னு தெரியுமா? ஏங்கா? இப்பெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கொலை நடக்குது? இவ நடத்த எதுவும் சரியில்லையா? வெளியில யாரு கூடயும் தப்பான பழக்கம் எதுவும் வச்சிருந்தாளா? வெளியே வச்சிருந்தாதான் பரவாயில்லையே, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? நான் அவ வீட்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன்ல, எல்லாத்தையும் நானே என் கண்ணால பாத்திருக்கேன். ஓ, யாருக்கா? அந்த வீட்ல ஆம்பளைக்கா குறை? அதான் மாமனாரு மூத்தாருன்னு 2 பேர் இருக்கானுங்களே. ஐயோ, கருமம் கருமம். இவ மாமனாரு சந்திரமோகன் இருக்காரே, அவருக்கும் இவளுக்கும் ஐயோ ஐயோ. இந்த விஷயம் தெரிஞ்சு புருஷன்காரன் கேள்வி கேட்டிருக்கான். இவளுக்கு கோபம் வந்துருச்சு. காதும் காதும் வெச்ச மாதிரி அவனை கொலை பண்ணிட்டா. ஏய், என்னடி சொன்ன? ஏய், ஏடி உன்னை என்ன அடிக்கிற? விடுடி. விடுடி சொல்றல. விடு, விடு, விடுடி. ஏய், விடுல. விடு. விடு. விடுடி. ஏய், விடுடி. விடுடி. வா நம்ம ஓடிடலாம். போலாம் போய். ஏய், சும்மா சும்மா இருடி. ஏய், என்னடி சொன்ன? விடுடி. விடு. விடு. ஓடி. கையை எடுங்க. ஏய், ஓடி. ஏன் குடும்பத்தை பத்தியா தப்பா பேசுற? உன்னை விட மாட்டேன்டி.
எப்படி போட்டு அடிக்கிறா? இவ அடிக்கிறத பார்த்தா உயிரே போயிடும் போல இருக்கு. ஐயோ அடியாத்தி. மேடம் மேடம் மேடம், அந்த பொண்ணு வித்யா மகேஸ்வரி அடிச்சு நொறுக்குறா. ஏதாவது ஆயிட போகுது. சீக்கிரம் வாங்க மேடம், வாங்க மேடம். அங்க பாருங்க மேடம், அங்க பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க மேடம். மகேஸ்வரி அக்காவை போட்டு அடிக்கிறா. ஏய், என்ன நடக்குதுங்க? இவதான் மேடம் மகேஸ்வரி அக்கா கிட்ட மம்பிழுத்து சண்டை போட்டா. இல்ல மேடம், இவதான் என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா. இல்ல மேடம், நீ நல்ல குடும்பத்துல தானே கல்யாணம் ஆகி போன. அங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியே. அப்படி உன் புருஷன் என்னதான் தப்பு பண்ணாருன்னு ஒரு வார்த்தை கேட்டேன் மேடம். அதுக்கு இவ என்னை எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாருங்க. ஐயோ இல்ல மேடம், இவ பொய் சொல்றா. இவ என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா. என்ன பேசுனா? சொல்லு, என்ன பேசுனா? சொல்லு. அப்படி நான் என்ன சொன்னேன்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்லு. ஏன் அமைதியா நிக்கிற? பதில் சொல்லு. அப்படி அவ என்னதான் சொன்னா? அது குடும்பத்தை பத்தி தப்பா பேசினா மேடம். தப்பானா? என்ன பேசுனா? அது என்னால சொல்ல முடியாது மேடம். ஏன்னா நான் அப்படி எதுவுமே பேசல மேடம். இவளுக்கு இங்க வந்ததுல இருந்தே என் மேல காண்டு மேடம். அதான் இப்படி அடிச்சிட்டா. உள்ள வரும்போதே நான் உன்னை வார்ன் பண்ணேன். அதையும் மீறி நீ அடாவடி பண்றல. இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. இவளை தனிமை ஜெயிலுக்கு மாத்தி போடு. வாமா மா, போ. வான்றல வா. நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கமா. சரிங்க மேடம். போமா. அக்கா எங்க இன்னும் வார்டனை காணோம்? எப்போ வருவாங்க? வருவா. இல்லக்கா, விடிஞ்சிட போதுக்கா. ம்? அக்கா யாரோ வர மாதிரி இருக்கு. ஏன் இவ்ளோ லேட்டு? திடீர்னு வார்டன் வந்துட்டாங்க. அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அதான் லேட்டு. இதான் சரியான நேரம். இந்தா சாவி. இங்க பாரு மகேஸ்வரி, இதான் அந்த வித்யா செல்லோட சாவி. மெதுவா திறந்துட்டு உள்ள போய் சத்தம் இல்லாம உன் வேலையை முடிச்சிட்டு திரும்ப செல்ல பூட்டிட்டு வெளியே வந்துடணும். சத்தமே வரக்கூடாது. அந்த செல்ல நடக்கிறது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். பொருள் இருக்கா? எல்லாம் இருக்கு. சரி, முடிச்சிட்டு நீயே பூட்டி சாவியை கையில வச்சுக்கோ. நானே காலையில உன்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன். வார்டன் ரவுண்ட்ஸ் வந்தாலும் வருவாங்க. நீங்க போங்க, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. சரிங்க மேடம். என்னாச்சு? இருங்க வார்டன். வாங்க வாங்க. போங்க போங்க. வாடி. வாங்க.
இந்தாக்கா குட்ரி இந்த குடு முழிச்சிட போற பாத்து குத்து